நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு. அதைத்தான் திரும்ப 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 கேட்க. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க. அவரு சொல்றார், அண்ணன் விஜய் சொல்றார், 2 மொழி தான். அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு, அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு. அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறார். அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம், நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க ஐயா. என்ன நியாயத்தை பேசுறாங்க, உங்களை என்ன உண்மையை பேசுறாங்க? இவ்வளவு வாய்களையே பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஐபில, பிரெஞ்சு, வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம். உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் அது தெரியும். ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல, இந்த மனுஷனை ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல. இந்த மனுஷன் எதுக்கு நம்மளை ஹிந்தியில பேச சொல்ல போறார்? ஆங்கிலம் படிங்க, தமிழ் படிங்க, இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா 2026 மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க ஐயா. சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நிற்கிறது. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்திலே பாதுகாப்பு இல்லை. இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல 200 200 200 200 200 200னா அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்கில் அப்படியே அந்த வண்டியில் ஏறிப்பா, அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது. அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. 200 200 200 200 200. எப்படி மக்கள் 200 கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க ஐயா? எப்படி 200 கொடுப்பாங்க? இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி, எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில எப்படி 200 மக்கள் கொடுப்பாங்க? 200னா 200 சீட்டுங்களாமா. இருக்கக்கூடிய அலப்பற பசங்க சொந்த ஊரை தாண்டினா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது. சொந்த ஊரை தாண்டி 4 அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு 4 பேத்துக்கு தெரியும். இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டேன், தப்பா நினைச்சுக்காது. இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதுதாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும், அப்ப பாத்துக்கலாம்.